எவ்வளோ நாளாக அந்த வேலை பார்க்குறீங்க? சொந்த ஊர் தேனி. இது எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் எங்கே நின்னாலும் காக்கா வந்துடும். நீங்கள் எங்கே போனாலும் காக்கா வந்துடும். உங்கள் பேச்சு கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் போகலன்னா கூட பின்னாடி அந்த லாஸ்ட் இருந்து எவ்வளோக்கு மீன் வாங்குவீங்க ஒரு நாளைக்கு? எப்படி ஒரு 100-200 ஆகும். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே மார்க்கெட் தான் சார். மார்க்கெட் தான் இருந்தாலும் இது ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு ஹாபி. ஆமாம், உண்மையிலே பாராட்டுறாங்க. கோடி கோடியாக சம்பாதிக்க சுயநலவாதியாக இருக்கிறான். ஏதோ சம்பாதிக்கிறத வச்சு மற்றவங்களுக்கு இவ்வளோ காக்காங்களை கட்டுப்பாட்டில் ரோட்டில் நிப்பாட்டிங்களா? உண்மையிலே பாராட்டுறவங்கள. எல்லா காக்கா கிட்ட வர வைங்க பார்க்கலாம். கிட்ட வர வைங்க. கழுகா இப்போ வந்துருச்சு சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி கழுகு வந்துருச்சு சார். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுமா எப்படி? சப்போஸ் பாருங்கள் கழுகு. என்னங்க சார்? கழுகு வந்து சாப்பிடுமா? இதோ பாருங்க சார். ஆமாங்க சார், உண்மை சார். கழுகு போகுது சார். உண்மையிலே பெரிய புண்ணியம் பண்ணிக்கிறீங்க நீங்கள். உங்கள் பெற்றவங்க புண்ணியம் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு உங்கள் மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை வருஷமா சார் இந்த பணியை செய்கிறீங்க? எத்தனை பசங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க? எந்தெந்த இடத்துல போடுவீங்க? இதுக்கு ஒரே இடத்துல போடுவீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? அவங்க சார்பாக வந்துடுவாங்க. இவங்களுக்கு தண்ணியெலாம் வைக்க மாட்டிங்களா? தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெலாம் ஆல்ரெடி வச்சுருவாங்க. இங்கே நிறைய பேர் வைப்பாங்க. நீங்கள் சொன்னதில் கழுகு வரேன். நீங்கள் கழுகு வந்துட்டு போச்சுங்க. இந்த இறா வாங்கி வந்து வைப்பீங்களா? வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதரை சந்தித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தினந்தோறும் தன் வாழ்க்கையில் 15 வருஷம் ஒரே இடத்துல காக்காங்களுக்காக மீன் வாங்கி வந்து போட்டு மன நிறைவடைகிறார். உண்மையிலே கோவிலில் போய் காசு போடுறோம், யாரோ ஒருத்தர் எடுத்து போகிறாங்க. எவ்வளோ பணங்களை கொட்டுறோம், யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க. ஆனால் இப்படி ஒரு வாயிலாக உயிரினத்திற்காக தன் வாழ்க்கையை பயணிக்கிறார் தான். அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? அப்துல் ஜபார். உண்மையிலே உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. மேலும் மேலும் இந்த இயற்கை உயிரினத்திற்கு உங்களுடைய தொண்டு பெரிய அளவில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றிங்க சார். உண்மையிலே கழுகு வருது சார். உங்களை என்ன சார் நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணிக்கிறீங்க.